புதுசா ஒரு மிஷினை பிரிக்கும் போது வர ஒரு ஃபீலிங் இருக்கு பாருங்க, அது வேற மாதிரிங்க. எந்த பொருளா இருந்தாலும் நம்ம இவ்வளவு நாள் மிஷினை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா புதுசா பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா அது ஒரு ஆனந்தம் தனியா இருக்குது. பாருங்க பாத்தபட்சம் மொல்ல இருக்கு, வேகமா இருக்க கூடாது. இந்த மிஷினை இன்னும் அவங்க மாத்தல, அதே குவாலிட்டி சேம் பிராண்ட். கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆக போகுது, 4 வருஷம் முடிஞ்சிச்சு, பக்காவா 4 வருஷம் முடிஞ்சு. இது புது மிஷின், இன்னும் அதே மாதிரியே இருக்குதுங்க. எந்த விதமான சேஞ்சஸும் கொடுக்கல, அப்படியே போட்டுருக்காங்க பாருங்க. எந்த விதமான ஒரு சின்ன பாடி சேஞ்சஸ் கூட இல்ல பாருங்க. 2 வெல்டிங் மிஷினுமே பாத்தீங்கன்னா ஜிபி கோர் வெல்டிங் மிஷின்ல இருந்தாங்க நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கிளாஸ் இருக்குது இல்லையா, இந்த ஹெல்மெட், வெல்டிங்கான ஹெல்மெட், இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜிபில இருந்து வாங்கியிருக்கோம். நம்ம வீடியோ பாக்குற நிறைய நண்பர்கள் என்கிட்ட தொடர்ந்து கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? சொந்தமா வெல்டிங் மிஷின் எனக்கு ஒன்று வேணும் நண்பா, என் வீட்டு வேலையை மட்டும் செய்யற மாதிரி ஒரு வெல்டிங் மிஷின் ஒன்று சொல்லுங்க. ஒரு சில நண்பர்கள் என்ன கேக்குறீங்க, நான் ஷெட் ஒர்க் பார்க்க போறேன், கிரில் ஒர்க் பார்க்க போறேன், அதுக்கு ஒரு வெல்டிங் மிஷின் சொல்லுங்க அப்படின்னு தொடர்ந்து கமெண்ட்ஸ் மேல கமெண்ட்ஸ் வர போதுங்க. நானும் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஆனாலுமே தொடர்ந்து கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால என்னால அதை கவனிக்க முடியல. என்னோட வீடியோக்கள் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராண்டை வந்து நான் வச்சு வேலை பார்த்துட்டு இருப்பேன். ஆக்சுவலா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வெல்டிங் மிஷின். இந்த மிஷினை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய இடத்துல பாடியை செஞ்சு போச்சு பாருங்க. ஏன்னா 4 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெல்டிங் ஷெட் ஒர்க்லாம் போகும்போது அப்படியே வெளியிலே கிடக்கும், அது பாட்டு வெயிலே கிடக்கும், அப்படியே வெல்டிங் பண்ணி வேலை பார்த்துட்டு இருப்பேன். நிறைய நண்பர்கள் கேட்டதுனால இப்போ நான் 2 டைப் வெல்டிங் மிஷின் வாங்கியிருக்கேன். ரெண்டாவது ஒரு ஹெல்மெட் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த மிஷின் அன்பாக்சிங் நீங்க ஃபுல்லா பார்த்தாலே எந்த மிஷின் யார் வாங்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஃபுல் ரிவ்யூ நீங்க பார்க்க போறீங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி இந்த புதுசா வெல்டிங் மிஷின் வாங்குறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு இது. சோ இன்னைக்கு ரிவ்யூ பார்த்தலாமா? இந்த 2 வெல்டிங் மிஷினுமே பாத்தீங்கன்னா ஜிபி கோர் வெல்டிங் மிஷின்ல இருந்தாங்க நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கிளாஸ் இருக்குது இல்லையா, இந்த ஹெல்மெட், வெல்டிங்கான ஹெல்மெட், இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜிபில இருந்து வாங்கியிருக்கோம். சோ இதை வந்து லாஸ்டா பார்ப்போம். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து கார்டுகள்ல வந்து ஆர்டர் பண்ணிருந்தோம். கார்டுகள் தான் அமேசான்ல ஆர்டர் பண்ணிருந்தோம், பிளிப்கார்ட்லயும் அவைலபிளா இருக்கு. சோ இதுல வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். மிஷின் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஆன்லைன்ல நான் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். நான் இந்த மிஷினை ஃபுல் ரிவ்யூ நான் பண்ண போறேன். சரிங்களா? என்னடா இது, ஃபைனலா ஜிபி கோர் வெல்டிங் மிஷின் நல்லா பக்கா பேக்கிங். இந்த அளவுக்கு பேக்கிங் இல்லைன்னா கூட மிஷின் வந்து டேமேஜ் ஆயிடும் போல இருக்கு. நல்லா பக்காவா பேக் பண்ணிருக்காங்க. மிஷினை பிரிச்ச உடனே பாத்தீங்கன்னா எலக்ட்ராய்டு குடிக்கக்கூடிய ஹோல்டர் வந்திருக்கு. நம்ம வந்து ஒரு பாக்கெட் வெல்டிங் ராட் ஜிபிலேயே ஆர்டர் பண்ணிருந்தோங்க, ஜிபி கோர்லயே. ஸோ பாத்தீங்கன்னா வெல்டிங் ராடும் நமக்கு வந்துருங்க. ஸோ வெல்டிங் ராட் இது வந்து நான் பர்சனலா ஆர்டர் பண்ணிருக்கேன். இதை நான் சொல்லி ஆர்டர் பண்ணி எனக்கு வந்திருக்கு. நிறைய நண்பர்கள் மிஷினோட வருமானு கேட்காதீங்க, மிஷினோட வராது. அடுத்து பாத்தீங்கன்னா எர்த்ராடுங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா மிஷின் என்ன ஒண்ணு, இது மட்டும் டேமேஜ் ஆயிருக்கு, கார்போ மட்டும், தெர்மாகோல் மட்டும், பிரச்சனை கிடையாது இது. இதுதான் மிஷின். உள்ள பாத்தீங்கன்னா யூசர் மேனுவல் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கொடுக்குறீங்களே தவிர யார் யூஸ் பண்றோம் இல்லையா, இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஆல்ரெடி நம்ம ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறதுனால அதை நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. பிராண்ட் நியூங்க, வேற மாதிரி இருக்கு பாருங்க. வர வர ஐஜிபிட்டே ரொம்ப குவாலிட்டியா தாங்க பண்றாங்க. புதுசா ஒரு மிஷினை பிரிக்கும் போது வர ஒரு ஃபீலிங் இருக்கு பாருங்க, அது வேற மாதிரிங்க. எந்த பொருளா இருந்தாலும் நம்ம இவ்வளவு நாள் மிஷினை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா புதுசா பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா அது ஒரு ஆனந்தம் தனியா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஐஜிபிடி மிஷின். ஓகேங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எழுதிருக்கு பாருங்க, R200 Z7 200 ஐஜிபிடி எழுதிருக்கு பாருங்க. சோ இது ஐஜிபிடி மிஷின். இப்ப இந்த மிஷின் ஐஜிபிடில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ராய்டு பிடிக்கக்கூடிய ஹோல்டர், இந்த வெல்டிங் ராட் விட்டுருங்க. இது வந்து நான் பிரைவேட்டா பர்சனலா பணம் போட்டு ஆர்டர் பண்ணிருக்கோம். சோ அதை விட்டுருங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மிஷினை பிரிக்க போறாங்க. வீடியோ பாக்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நான் கொடுக்க போறேன். சோ 2 மிஷினையும் நம்ம ஒண்ணா போட்டுருந்தோம். சோ பார்சலுக்கான பில் இதுதான் இருக்குது பாருங்க, இன்வாய்ஸ். அடுத்து இந்த மிஷின் பாருங்க, இதுல வந்து எந்த விதமான தெர்மாகோல் டேமேஜும் இல்ல, பக்காவா வந்திருக்கு. இதாங்க வந்து மாஸ்பெட் டெக்னாலஜி மிஷின். ஃபர்ஸ்ட் உள்ள என்ன இருக்கு, எர்த்ராய்டு. இதுல ஒரு வெல்டிங் ராட் இருக்கு பாருங்க. சோ ரெண்டுமே வந்து நான் தாங்க ஆர்டர் பண்ணிருந்தேன். சோ வெல்டிங் ராட் வந்து பாத்தீங்கன்னா மிஷினோட வராது. மிஷின் ஆர்டர் பண்ணீங்கன்னா வெறும் மிஷின் மட்டும் தான் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. வெல்டிங் ராட் நான் பர்சனலா ஆர்டர் பண்ணிருந்தேன். அடுத்து பாத்தீங்கன்னா மிஷினை வெளில எடுத்துருவோம். மிஷினை வெளில எடுத்துருவோம். உள்ள கடைசியா பாத்தீங்கன்னா எலக்ட்ராய்டு குடிக்கக்கூடிய கேபிள் இருக்குதுங்க, ஹோல்டரோட. அடுத்தது எப்பவும் போல வழக்கம் போல இந்த மிஷின்லயா யூசர் மேனுவல், அப்புறம் வாரண்டி கேரண்டி எல்லாமே கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த மிஷின் பாத்தீங்கன்னா ஜிபி கோர்ல மாஸ்பெட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. சோ மாஸ்பெட் டெக்னாலஜி உங்களுக்காக நான் கேட்டு வாங்கியிருக்கேன். ஏங்க இன்னும் இந்த மிஷின் மாறவே இல்லைங்க, அப்படியே இருக்குங்க குவாலிட்டி வைஸ். வெயிட் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் போல இருங்க. பாருங்க டபுள் ஆக்ஷன். இந்த மிஷினை இன்னும் அவங்க மாத்தல, அதே குவாலிட்டி சேம் பிராண்ட். கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆக போகுது, 4 வருஷம் முடிஞ்சு, பக்காவா 4 வருஷம் முடிஞ்சு. இது புது மிஷின், இன்னும் அதே மாதிரியே இருக்குதுங்க. எந்த விதமான சேஞ்சஸும் கொடுக்கல, அப்படியே போட்டுருக்காங்க பாருங்க. எந்த விதமான ஒரு சின்ன பாடி சேஞ்சஸ் கூட இல்ல பாருங்க. பேக்
சைடு, ஃப்ரண்ட் இந்த சேஞ்சஸ் எல்லாம் பாருங்க அப்படியே இருக்கு பாருங்க இந்த மிஷின். இது வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் டெக்னாலஜி, இது ஐஜிபிடி டெக்னாலஜி. சோ ரெண்டு மிஷினும் நம்ம இப்ப வந்து ஒர்க் பண்ணி பார்க்க போறோம். எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப ஒர்க் பண்ணிடலாம். இந்த மிஷின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 பின் டேப், இது வந்து பாத்தீங்கன்னா 2 பின் டேப் மாதிரியே போட்டுருக்காங்க. நம்ம வந்து 3 பின் டேப் கொடுக்கறது நல்லதுதான். இப்போ வர ரீசன்ட் மிஷின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது கொடுக்கறது இல்லைங்க. நம்ம டைரக்டாவே வந்து செக் பண்ணிடலாம். இந்த ரெண்டு வெல்டிங் ராடையும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறமா நீங்க வந்து இது ஆன்லைன்லயே ஆர்டர் போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்தா நீங்க ஆன்லைன்லயே யூஸ் பண்ண முடியும் வாங்கி. எனக்கு இந்த ரெண்டு வெல்டிங் மிஷின்ல ரொம்ப பிடிச்சது தெரியுமாங்க இந்த கிளாஸ் தாங்க. மிஷினை விட எனக்கு இந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. காரணம் என்னன்னா இது வந்து ஒரு ஆட்டோ டார்க்கிங் கிளாஸ். ஓகேங்களா, நீங்க வெல்ட் அடிக்கும் போது இந்த கிளாஸ் வந்து டார்க்கா மாறிடும், மத்த நேரத்துல வந்து கிரீனா இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து செய்முறையில எப்படிங்கறத காட்டுறேன், கொஞ்சம் கவனிங்களேன். இப்ப இந்த கிளாஸ் வழியா இந்த கேமரால இருந்து இந்த கிளாஸ் வழியா நீங்க பாருங்களேன். இது வந்து ஒர்க் பீஸ் இங்க இருக்குது இல்லையா, இந்த ஒர்க் பீஸ் தெரியுதா? நீங்க இந்த ஒர்க் பீஸ் தெரியுதா? ஒர்க் பீஸ்ல இருந்து பாருங்க. இப்ப நல்லா கிளியரா தெரியும், இந்த வெல்டிங் ராடும் தெரியும், இந்த ஒர்க் பீஸும் தெரியும். உங்க கண்ணுக்கு கேமராலையும் தெரியுது. இப்ப பாருங்க நான் அடிக்கும் போது என்ன ஆகுது பாருங்க, எப்படி அழகா வந்து ஆட்டோ டாட்டா மாதிரி இருக்கு பாத்தீங்களா? சோ நீங்க வந்து செட்டிங்லாம் ஜாப் செட்டிங்ஸ்லாம் போடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க. இந்த கிளாஸ் வேணும் அப்படின்னா நண்பர்கள் வந்து நிறைய நண்பர்கள் வந்து இந்த கிளாஸ் வேணும் அப்படின்னா எங்க வாங்குறது என்ன ஏதுன்னு குழப்பிட்டு இருக்கீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே வந்து பிளிப்கார்ட்ல வாங்குறதுக்கு லிங்க் கொடுத்து விடுறேன், வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம கண்ணை விட காசு பெரிய விஷயம் கிடையாது. நிறைய நண்பர்கள் செட்டிங் போடும்போது எனக்கு இந்த கிளாஸ் வந்து செட் ஆகாது அப்படின்னு கேக்குறீங்க. நம்ம ஏற்கனவே வச்சிருக்க கிளாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிட்டு செட்டிங் போடும்போது கரெக்டா மூடிடணும், கிளாஸ் வந்து மூடிடணும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டாக்கிங். நீங்க வந்து இது பாருங்க இப்படி மாட்டிக்கிட்டு அழகா வியூ தெரியும். இந்த இடத்துல இந்த மிஷின் இருக்கு, இது இருக்கு, இந்த பில்டிங் கார்டு இருக்கு. சோ எல்லாமே நம்மளால வந்து பாத்துக்க முடியும். சோ இது வந்து ஆட்டோ டாக்கிங், அதாவது பில்டிங் பண்ணும்போது மட்டும் ஆட்டோ டார்க்கா மாறிடும், மத்த நேரத்துல நீங்க வியூ பாக்குற மாதிரி அழகா இருக்குங்க. இது வந்து வேல்யூ ஃபார் மணி. ஓகேங்களா, என்ன பொறுத்த வரைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மிஷினை வந்து வெல்டிங் பண்ணி ட்ரை பண்ணிடுவோம். இப்போ ஏற்கனவே நான் உங்களுக்கு பண்ணி காட்டிட்டேன் எப்படி இருக்குன்னு. இப்போ இருந்தாலும் நம்ம இன்னொரு ட்ரை பண்ணுவோம். இது வந்து மாஸ்டர் டெக்னாலஜி. சோ இந்த கிளாஸ் இப்போ நான் மாட்டிடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பவர் நான் செக் பண்றேன் பாருங்க. ஒரு 100 ஆம்ஸ் 120 வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட. இப்போ நான் வெல்டிங் பண்றேன் கவனிங்க. வெல்டிங் வந்து அருமையா இருக்குங்க. வெல்டிங் பண்றது பார்த்தாலே தெரியும். அது அதிகமா வந்து ஸ்பார்க் வரல பாத்தீங்களா, உங்களுக்கு நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். ஸ்பார்க் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு பாருங்க. ஒரு சில மிஷின் எல்லாம் அதிகமான ஸ்பார்க் வரும். ரொம்ப அருமையான மிஷினா இருக்குங்க. வெல்டிங் அடிக்கவே அருமையா இருக்கு. நம்ம வெல்டிங் அடிக்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கு வெல்டிங் அடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி இருக்கும் மிஷின் நம்ம வாங்கி அடிக்கிறது மேட்டர் கிடையாது. மிஷின் வந்து வெல்டிங் அடிக்கும்போது ஸ்மூத்தா இருக்கும் வெல்டிங் அடிக்கும்போது. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெல்டிங் வந்து அருமையா இருந்துருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்படியே கையை இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து ஐஜிபிடி டெக்னாலஜி இந்த மிஷின் வந்து செக் பண்ண போறோம். அப்படியே இதுல இருக்கக்கூடிய ஒயரை இதுக்கு மாத்திடுவோம். ஹோல்டர் செக்ஷனை வந்து பிளஸ்ல கொடுத்துருங்க, எர்த் ராடை வந்து மைனஸ்ல கொடுங்க. வெல்டிங் மிஷின் ஒயர் எடுத்துட்டு இந்த வெல்டிங் மிஷின் ஒயர் கனெக்ஷன். முதல்ல மாஸ்டர் செக் பண்ணியாச்சு. இப்போ ஐஜிபிடி மிஷினையும் செக் பண்ணிடுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிஷினை வந்து ஆன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 ஆம்ஸ் கிட்ட வச்சிருக்கோங்க. 100 ஆம்ஸ் வச்சு செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு ஐஜிபிடியை. ரெண்டுத்துக்குமே அருமையா தான் இருக்கு வெல்டிங். வெல்டிங் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரெண்டுமே வந்து சூப்பரா இருக்குங்க. ஒரு மிஷினுக்கு ஒரு மிஷின் சலச்சது இல்லைங்க, உண்மையை சொல்றேங்க. நான் ஏற்கனவே இந்த மிஷின் எல்லாம் விட ஐஜிபிடியும் சரி மாஸ்டரும் சரி ஜிபி வெல்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் அருமையா இருக்குங்க. உங்களுக்கு இப்ப தெரியும் அப்படியே பூரா மாதிரி வெல்டிங் வந்துருக்கு பாருங்க, வேற மாதிரி வெல்டிங் வருதுங்க. சோ மறக்காம நண்பர்கள் வந்து மிஷின் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ரெண்டு மிஷினுமே நீங்க வாங்கலாம். ரெண்டு மிஷினையும் நான் வாங்கி என்னடா பண்ண போறேன்னு கேட்காதீங்க, உங்களுக்கு எந்த மிஷின் தேவையோ வாங்கிக்கோங்க. சரிங்களா, இது வந்து ஐஜிபிடி டெக்னாலஜி, இது வந்து மாஸ்டர் டெக்னாலஜி. என்னோட லாஸ்ட் வீடியோல நான் சொல்லிருப்பேன் ஐஜிபிடி வாங்காதீங்கன்னு. நான் ஐஜிபிடி வாங்காதீங்கன்னு சொன்னது காரணம் என்னன்னா, நான் வந்து ஐஜிபிடில ஒரு வேற ஒரு பிராண்ட், அது இந்த பிராண்ட் இல்லாம வேற ஒரு பிராண்ட் வாங்கி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளான. அதனாலதான் நான் வந்து மாஸ்டர்ல இந்த மிஷின் தான் வாங்கியிருந்தேன். சோ என்கிட்ட இருக்கும், நீங்க பார்த்தாலே தெரியும். இருக்கு பாருங்க மாஸ்டர் டெக்னாலஜி. இன்னுமே இந்த மிஷின் ஒர்க்கிங்ல தான் இருக்கு. சரிங்களா, இந்த மிஷின் நான் உங்களுக்கு அடிஷனலா வாங்கி ரிவ்யூ பண்ணுறதுக்காக வாங்கினேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜிபி ஒரு வெல்டிங் மிஷின்ல ஐஜிபிடியும் வேல்யூ ஃபார் மணி தாங்க. ரேட் கம்மியா எனக்கு ஒரு மிஷின் வேணும் நண்பா அப்படின்னு கேட்கிற நண்பர்கள் ஐஜிபிடி வாங்கிக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு இந்த மாதிரி வெல்டிங் ஹெல்மெட் தேவை அப்படின்னாலும் நான் லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன், நீங்க மறக்காம பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது மிஷின்ஸ் தேவை நீங்களே வாங்கி கொடுங்க நண்பா அப்படின்னாலும் நான் வாங்கி கொடுக்க தயாரா இருக்கேன். உங்களுக்கு இது கூட செய்யாம இருப்பா டெஃபினட்டா நானே உங்களுக்கு டேரக்டாவே மிஷின் கம்பெனில இருந்து அனுப்பிச்சு வைக்கிறது கூட என்னால சொல்ல முடியும். சோ மறக்காம நண்பர்கள் அவங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம். புதுசா வெல்டிங் மிஷின் வாங்குற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம். பாய்.